காலையிலேருந்து எத்தனை லைனை தான் நம்மளும் பார்க்குறது. சரி நோ ராடு வேணுமா? ராடெலாம் ஒன்றும் தேவையில்லை, மரியாதையே கண்ணாடி கிளிடா. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மொத்தம் 4 வயரு, 1 நியூட்ரல், மற்ற 3 ஃபேஸு, 240 வோல்ட்டு. ஆன் பண்ண சுத்திருங்க. வேணாண்ணா. என்னடா மேலே பாருங்க. காக்கா செத்துருண்ணா. அட போடா. சாகலை ஏன்? அதெல்லாம் உனக்கு இங்கே சொல்ல முடியாது. பைக்கில் கண்ணாடி இருக்கு பார்த்தியா, அதை எடு. கண்ணாடி போடா. இப்போ அந்த பட்டன் நமக்கு என்னது இது? இங்க நிக்கிறீங்க? அதெல்லாம் ஏன் உனக்கு? காக்கா ஏன் சாகலை அதான உன் கேள்வி. இப்போ நீ என்ன பண்ற, ஒரு கார் எடுத்துட்டு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை போற. இப்படி போயிட்டு இருக்கப்ப உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்னன்னா, நீ போயிட்டு இருக்கப்ப இடையில உள்ள சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் பூந்து அங்கே உள்ள டிராஃபிக்லாம் சண்டை போட்டு அப்புறம் போகிறது. 2வது ஆப்ஷன் டிராஃபிக்கே இல்லாமல் டைரெக்டாக பைபாஸ் வழியாக போகிறது. இது 2ல் நீ எதை சூஸ் பண்ணுவ? நானா லூசா? பைபாஸ் தான் போவேன். இதே மாதிரி தான் நம்ம எலக்ட்ரானும். எந்த பாதையில் டிராஃபிக் கம்மியாக இருக்கோ, அதாவது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ, அந்த வழியாக தான் போகும். நம்மளோட பவர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா AAAC அப்படிங்கிற அலுமினியம் அலாயால் ஆனது. இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு 0.004 ஓம்ஸ் இருக்கும். அதுவே பறவையோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 400 ஓம்ல இருந்து 1000 ஓம் வரை இருக்கும். அதாவது நம்ம பறவையோட ரெசிஸ்டன்ஸ் வந்து லைனோட ரெசிஸ்டன்ஸோட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எலக்ட்ரான்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக லைன் வழியாக போகுமே தவிர பறவை வழியாக போகாது. இதனால தான் ஒத்த லைனில் பறவை உட்கார்றப்போ அதுக்கு ஷாக் அடிக்காது. ஓ, அதனால தான் காக்காக்கு ஷாக் அடிக்கலையா? ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காக்கா கறி தூங்கிச்சே. உன் ஏரியா காக்கா ஏன் செத்துச்சுன்னு தெரியணும்னா அதுக்கு உனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியணும். இப்போ இந்த தண்ணி எங்கேருந்து எங்கே போகுது? மேலேருந்து கீழே தான் போகுது. அப்படி சொல்லக்கூடாது. உயரம் அதிகமான இடத்துல இருந்து உயரம் கம்மியான இடத்துக்கு போகுது. அதாவது பொட்டன்ஷியல் அதிகமான இடத்துல இருந்து பொட்டன்ஷியல் கம்மியான இடத்துக்கு போகுது. இதே மாதிரி தான் எலக்ட்ரானும். பொட்டன்ஷியல் அதிகமான இடத்துல இருந்து பொட்டன்ஷியல் கம்மியான இடத்துக்கு போகும். உதாரணத்துக்கு உன் ஏரியா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து உன் வீட்டுக்கு கரண்ட் வர மாதிரி. இதுக்கும் காக்காக்கு என்ன சம்பந்தம்? அது தெரியணும்னா உன் கண்ணாடியில் இருக்க ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அது இன்னொரு நமக்கு. டேய் தெரியுறனாடா? தெரியுங்கண்ணா. ஓகே, நம்ம வீட்டுக்கெல்லாம் கரண்ட் வருது பார்த்தியா போல், அதே மாதிரி சின்ன சைஸ் செட்டப் தான் இது. இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் லைட்டுக்கெல்லாம் கரண்ட் கொடுக்குற லைனு. இது வந்து நியூட்ரல் லைனு. இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0 வோல்டேஜ். இது வந்து ஃபேஸ் லைனு. இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 240 வோல்டேஜ். நம்ம பார்த்த காக்கா இப்போதெல்லாம் இங்கே ஒரு குரங்கு இருக்குது. இந்த குரங்கு வந்து ஃபேஸ் வயரில் 2 பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம். ஏல உள்ள வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 240, பியில் உள்ள வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் 240. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0. இப்போ இந்த செட்டப்பில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்டா. அது என்னன்னா, இந்த செட்டப்புக்கு வர சப்ளை வந்து நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த குரங்கோட ஒரு கையை எடுத்து நான் வந்து நியூட்ரலில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இதை பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த செட்டப்புக்கு நான் வந்து கரண்ட் சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 240 வோல்ட். இப்போ என்ன ஆகும், கரண்ட் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ சப்ளை கொடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோமா? பார்த்தியா கரண்ட் ஃப்ளோ ஆகல எப்படி பற்றி தெரியுதுன்னு. இது எல்லா நேரம் நடக்காது. சாக் லென்த் ஒன்று இருக்குது. இந்த சாக் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்கோட்டுக்கும் நம்ம வயர் தொங்கிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து சாக் லென்த் அப்படிம்போம். இந்த சாக் லென்த் வந்து 1 அடிக்குள்ளே இருக்கணும், அதான் ஸ்டாண்டர்டு. இப்போ அதை தாண்டி அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கவேன், நல்லா பலமாக காற்றடிக்கிறப்போ வந்து இந்த ஃபேஸ் வயரும் நியூட்ரல் வயரும் பக்கத்தில் வர வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் காக்கா இருந்துச்சுன்னா ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அப்போ காக்காங்களாம் எப்படி காப்பாற்றுறது? காக்கா ஒன்று நீ காப்பாற்றின அவசியம் கிடையாது. அதுக்கு TNEB வந்து ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ 240 வோல்ட் கொண்டுட்டு போகிற ஒரு போல் வந்து மினிமம் வந்து 8 மீட்டர் இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ் வயருக்கும் நியூட்ரல் வயருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் 25 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆனால் பல இடங்களில் மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணாதனால பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து பயங்கரமாக வயலேட் ஆகிருக்கும். இதனால் வந்து காக்கா உட்காந்து ஷாக் அடிக்கிறது மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.